இன்றைக்கு பாத்தீங்கன்னா திமுக அப்படின்றத வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த அளவிற்கு விமர்சிக்கிறார்கள், எந்த அளவுக்கு குறை சொல்கிறார்கள் அப்படின்றத ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்றம் கழகம் இல்லை என்றால் தமிழ்நாடே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மிசா போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை அடைக்கப்பட்டு அந்த சிறையில எவ்வளவு துன்பம் அடைந்திருக்கிறார் அப்படின்றது வரலாற்றில் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் என்ற ஒரு மொழிக்கு, இனத்திற்கு, இங்கு தமிழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபருக்கும் சுயமரியாதை என்பதே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கும் இந்தி திணிப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா இன்றைக்கும் இந்த இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர்கள் திமுக காரர்கள் தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் கடந்த முறை ஏற்ற பொழுது, இன்றைக்கு கழக தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, ஆட்சியில் இருந்தால் துறை சார்ந்த ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு முன்னெடுப்புகளை ஏற்பார்கள். எதிர்கட்சியில் இருந்தால் கழகத்தின் சார்பாக கொள்கையில் இறுகப்பட்டு இருப்பார்கள். இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஐடி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்றதே இந்த தமிழ்நாட்டில் இந்த தொழில்நுட்பம் வந்து முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு இன்வைட் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் அப்படின்றது எந்த வகையில எத்தனை தொழிலாளர்கள் வந்து ஈர்க்கும் அப்படின்றது தெரியல. இதற்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா இருந்த பொழுது சொல்லை வந்து செயலாக்கி எவ்வளவு நபர்கள், இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை அளித்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ரீல்ஸ்கோ ரியாலிட்டிக்கோ வித்தியாசம் தெரியாத வந்து ஒரு தமிழக அரசு வந்து எடுத்து செல்கிறார்கள். அதே போல இன்றைக்கு ஆகாஷ் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார்கள், இது எல்லாமே திமுக செய்த திட்டங்கள், இதை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. நீங்க இன்னும் வந்து இத்தனை நாட்கள் ஆகி நாங்க இந்த திட்டங்களை புதுதா செய்திருக்கிறோம், புதுசா நாங்க கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு திட்டம் கூட செய்யல. ஸ்டிக்கர் ஆட்சியும் சோஃபா ஆட்சியும் தான் வந்து இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்து வருகிறார்கள். ஆனா அதை ஒரு நாளும் அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இன்றைக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் எங்களை இந்த மாதிரி பண்றாங்க, திமுக தான் எங்களை அந்த மாதிரி பண்றாங்க. சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க, பொதுக்கூட்டத்துல பேசுனீங்க. அவங்க கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர், இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர், அவரே வந்து மேடையில பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்க வீட்டுல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பார்ப்போம் என்னது அப்படின்ட்டு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில நன்றி சொல்ல போனா அந்த இடத்துல பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அந்த பொதுமக்களுக்கு என்ன திட்டங்களை செய்ய போறோம் அப்படின்றத எடுத்து வைக்கக்கூடியதான் ஒரு நல்ல தலைவரும் ஒரு நல்ல முதலமைச்சரும். இதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போலிங் முடிஞ்ச எலெக்ஷன் டேட் ரிசல்ட் வந்த மறுநாளே வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து நன்றி சொல்ல போனாங்க. ஆனா எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு எதுவுமே வைக்காம பொதுமக்களை பார்த்து நன்றி மட்டுமே தெரிவித்து வந்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தற்கொலை கூட்டங்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேக்குறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில எதனா இருக்குதா? ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது உண்மை, எது பொய், எது போடணும், எது எல்லாம் கிடையாது. நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். என்ன பண்றீங்க அப்போ? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு தமிழகத்துல இது ஒன்னும் திரையில வர படம் கிடையாது. 3 hour வந்து பாத்துட்டு கை தட்டிட்டு வெளியில வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது, இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இது தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதே போல இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இதுல வந்து நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியால உட்காந்து என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க? இது வரைக்கும் அமைச்சர்கள் அவர்கள் வந்து துறை சார்ந்த ரீதியாக வந்து
போய் வந்து ஆய்வு கூட்டங்கள் மேற்கொள்றாங்க, துறை சார்ந்து மீட்டிங் போடுறாங்க. அது தாண்டி நீங்க ஒரு கட்சி அமைப்பு சார்பா பொதுமக்களை எந்த இடத்துல பாத்திருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட எந்த இடத்துல பேசிருக்கீங்க? அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க இந்த மாதிரி இருப்போம், நாங்க நேரடியா வந்து களத்தை பணியாற்றுவோம். எந்த இடத்துல நீங்க இது வரைக்கும் நீங்க களத்துல பணியாற்றி இந்த திட்டங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் சொல்லுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து பம்பு கேட்டாங்க, நாங்க வந்து துறை சார்பா வந்து இந்த இடத்துல பொதுமக்களுக்கு பம்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னு. அதுவே இன்னும் எதுவே பண்ணல. ஒவ்வொரு துறையிலயும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அந்த அமைச்சருக்கு பதிலா வந்து யாரோ போயிட்டு வந்து கோட் எல்லாம் போட்டுட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இது எந்த நாட்டுல நடக்கும்? எந்த நடைமுறையில நடக்கும்? இது வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து வேற யாராவது ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார்களா? வேற யாராவது பிரஸ் மீட் பண்ணிருப்பாங்களா? எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை பார்த்தாங்க, அதை பத்தி பேசினாங்க. இன்றைக்கு ஒரு மருத்துவமனையில வந்து அவங்க அணில இருக்காங்கன்னு கோட் போட்டுட்டு போய் பாக்குறாங்க, அது எந்த வகையில சரி? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்குள்ள அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க உடனே சோசியல் மீடியால ஃபைட் பண்றதுக்கு. இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை, அடுத்த தலைமுறையினோட எதிர்காலம், அடுத்த தமிழ்நாடுடைய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை இதுல இருக்கிறது. இத வந்து இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை நாட்கள் ஆன பிறகோ, சட்டத்தை அமைத்த பிறகோ இன்றைக்கும் அவர்கள் பொறுப்பில்லாமல் திமுகவை குற்றச்சாட்டு சொல்லி திமுகவை வந்து குறை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இதுவரை அவர்கள் வந்து அவருடைய கவனத்துக்கே வந்து எடுத்து போகவில்லை. நேற்று மதிப்புக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாங்க, நாங்க இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், எதை வேணா பண்ணுங்க, திமுக காரனை என்னைக்குமே உங்களால அசைக்கவே முடியாது. என்றைக்கா இருந்தாலும் கருப்பு சிவப்பு கொடி பறக்கதான் செய்யும் தமிழ்நாட்டுல. கருப்பு சிவப்பு கொடி இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழருக்கோ தமிழ் இனத்திற்கோ இன்றைக்கு ஒரு முன்னிலையே இருந்திருக்காது. அதை நாங்க தைரியமா மார்த்தட்டி ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லுவோம். அதை வந்து நீங்க மைக்ல மட்டும் பேசுறதை விட்டுட்டு பொதுமக்களை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க, ஒரு 2 hour 3 hour வெயில்ல நின்று இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுவே இன்னும் யாருமே பண்ணல, எதுவுமே பண்ணல. சும்மா திமுக குறை சொல்றது, இல்லன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து அவங்கள எல்லாரும் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. சோசியல் மீடியானால இது எதுவுமே ஆக போறதல்ல. நம்ம பொதுமக்களும் வந்து நிறைய பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர், இதுலயும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபாலோ பண்றீங்க, போஸ்ட் போடுறீங்க, இது எல்லாமே ஓகே. அட்லாஸ்ட் என்ன நம்மளுக்கு முக்கியமானது? பொதுமக்களோட நலமோ, பொதுமக்களோட பாதுகாப்போ, பொதுமக்களோட முன்னேற்றமோ, இது 3 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3மே வந்து இதுவரைக்கும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்த 5 ஆண்டு காலங்களில் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது, எவ்வளவு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்டு இங்க இருக்கவங்க வந்து சொல்றாங்க, திருவிக நகர்ல ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு. அப்படி இருந்தா அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல அப்படின்றது அர்த்தம்னு நினைக்கிறேன். பூனை கண்ணை மூடினா உலகமே இருந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க கண்ணு மூடி இருக்கு பல. கொஞ்சம் கண்ணை திறந்து ரோட்ல வந்து எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, எத்தனை இடத்துல வந்து விளக்குகள் வந்து